நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க. நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். என் மாதிரி ஆளுங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் தான். பொதுவாக போலீஸ் லைஃப்ல தின கண்டம் தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதியா வாழ முடியாது. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எந்த நேரத்திலையும் சாவு வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அது என் அதிர்ஷ்டம், என்னோட தலைவிதி. காதலிக்கிறவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல கிடைக்கிற சந்தோஷமும் சுகமும் வாழ்க்கையில வேற எதுலையும் கிடைக்காது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்திருக்கீங்க. இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல பரத், எத்தனை தடவை யோசிச்சாலும் என்னோட முடிவு இதுதான். என்னாச்சு? பேங்க் திவாலான அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். ஓ மை காட். தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம். சார் பிரயோஜனம் இல்லை சார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இவங்க செஞ்ச வேலைக்கு இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல சார். கான்ஸ்டபிள்ஸ் தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். கம் ஆன் குயிக். வண்டி எடு. சார் சார் டெபாசிட் பண்ண பணம் எல்லாம் போயிடுச்சு சார். எப்படியாவது அந்த சேர்மனை பிடிச்சி அந்த பணத்தை எங்களுக்கு நீங்க தான் சார் வாங்கி தரணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், செஞ்சு வாங்கி கொடுங்க சார். ப்ளீஸ் சார். லெஃப்ட், தைரியமா இருங்க. அவன் எங்க இருந்தாலும் விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சார். பேங்க் திவாலான செய்தியை கேட்டு ஒரு பொம்பளை அதிர்ச்சியில செத்து போயிட்டாங்க சார். என்ன கொள்ளக்கார மாதிரி பாக்குறாங்க சார். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். நாம பேங்க் ஆரம்பிச்சதே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கத்தான். செத்து போன கிழவிக்கு ஒரு மலர் வளையத்தை வச்சு கும்பிடு போட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கு ஏன் அலட்டிக்கிற சார்? இப்போ அது இல்ல சார் முக்கியம். போலீஸ் வந்தாங்கன்னா முதல்ல என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏய், இத்தனை அரசியல்வாதி உங்களை சுத்தி இருக்கும் போது போலீஸ் இங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுமா? சார் போலீஸ் வந்தா சார், காப்பாத்துங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். அவனை அரெஸ்ட் பண்ண போறேன். மரியாதையா. ஏய், என் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுவியா? என்ன தைரியம் உனக்கு? மக்கள் ஓட்ட நானே போட்டுக்கிட்டு எம்எல்ஏ ஆனவன். அது பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ அவனை ஒப்படைக்கணும். இல்லைன்னா 1 2 4
நான் டிஜிபி பேசுறேன். குட் மார்னிங் சார். ருஷி பேங்க் மேனேஜர் அரெஸ்ட் பண்ணியா? எஸ் சார். அவரை முதல்ல ரிலீஸ் பண்ணு. சார் அவன் ஐ நோ தட். டு வாட் ஐ சே. சாரி சார். பொதுமக்கள் பணத்தை ஏமாத்தி மோசடி பண்ணியிருக்கான். ஒரு பெரியம்மா சாவுக்கும் காரணமாக இருந்திருக்கான். அதை நான் பார்த்துக்கிறேன். அவரை நீ ரிலீஸ் பண்ணு. இப்படிப்பட்ட துரோகியை எப்படி சார் விட சொல்றீங்க? பரத், இது மினிஸ்டரோட ஆர்டர். சாரி சார். எனக்கு என் டியூட்டி தான் முக்கியம். விட மாட்டேன். ரிஷி பேங்க் மேனேஜரை முதல்ல ரிலீஸ் பண்ணு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அவனை விட சொன்னா நான் டியூட்டி பண்ணுறதுல அர்த்தமே இல்லை சார். தேவையில்லாம பேசாத. முதல்ல நான் சொன்னதை செய். சாரி சார். நான் என் வேலையை வேணாலும் விடுவேனே தவிர இவனை மட்டும் விடவே மாட்டேன். அந்த டிஜிபி சொல்லி அவன் கேட்கலன்னா அவன் சாதாரணமான ஆள் இல்லைண்ணே. இதே கேஸில் என்னையும் உங்க பையனையும் அவன் அரெஸ்ட் பண்ணிடுவானோ எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. நான் இருக்கும்போது நீ எதுக்குல பயப்படணும்? எனக்கு என் புள்ள எப்படியோ அப்படித்தாமல நீயும். நானே இப்போ ஸ்டேஷனுக்கு போறேன். அந்த போலீஸ்கார புயலுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். குட் மார்னிங் சார். எஸ்ஐ பரத்துங்கிறது நீதானது? ஆமாம் சார். உட்காருங்க சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசினாரு, டிஎஸ்பி கூட பேசினாரு. ஆனாலும் இந்த சேர்மனை விட மாட்டேன்ட்டியாமே. நீ என்ன அலெக்ஸ் பாண்டியனா இல்ல வால்டர் வெற்றி வேலால? அவன் மோசடி பண்ண குற்றவாளி சார். அவன் குற்றவாளியா இல்லையான்னு நீ சொல்லக்கூடாதுல, கோர்ட்டு தாமல சொல்லணும். இந்த மினிஸ்டர் சொல்றேன், இப்போ அவனை ரிலீஸ் பண்ணு. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணியிருந்தா தானே சார் அவன் தப்பு பண்ண குற்றவாளியா இல்லையான்னு தெரியும். படிச்சுட்டு வந்திருக்கிறோங்கிற திமிர்ல சட்டத்தை பத்தி எனக்கே சொல்லி தெரியல. முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. ஏழை ஜனங்க ராத்திரி பகலுன்னு பார்க்காம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக பேங்க்ல போட்டு வச்சா அந்த பேங்க் போர்டையை உல்டா பண்ணி ஏழை ஜனங்களை ஏமாத்தி மோசடி பண்ணியிருக்கான். அந்த அநியாயத்தை தாங்க முடியாம ஒரு அப்பாவி பெரியம்மா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டாங்க. அங்க போய் அந்த அப்பாவி ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லாம இந்த புறம்போக்க ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க வந்திருக்கியே, உனக்கும் இவனுக்கும் என்ன லிங்க்? சார் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். வெல் டன் மை பாய். இவன் மாதிரி ஆள் இருக்க வேண்டிய இடம் இதாமல. வாங்க வாங்க, கரெக்டா வண்டியில. நீங்க எப்படி சார் இங்க? நாங்க இங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? டெபாசிட்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்ச இந்த சேர்மனு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு முன்னால அவனை பிடிச்சி உள்ளதெல்லாம் இந்த எஸ்ஐய பார்த்து பாராட்டிட்டு போகலான்னு வந்தோம்ல. போலீஸ்காரங்களும் பிரஸ்காரங்களும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரிவே. எல்லா போலீஸும் இந்த பரத் மாதிரி இருந்துட்டா நம்ம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கவே. வெல் டன் மை யங் பாய். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. காப்பு வச்சுட்டாங்க. மினிஸ்டர் உன்னை விடுதலை பண்ண சொல்லி எதுக்காக வந்தான்? எனக்கு தெரியாது சார். உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சொல்லு. சொல்லு. உனக்கு அவன் சொந்தமா ஃப்ரெண்டா பார்ட்னரா? அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். அவர் எதுக்கு வந்தாரு எனக்கு தெரியாது சார். சார் என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். நான் என்ன விட்டுருங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க. டேய், உண்மையை சொன்னேன்னா உன் தண்டனையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இல்ல இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வரவே முடியாது. சார் நீங்க என்ன காப்பாத்துறீங்கன்னு சொன்னா நடந்த உண்மையை நான் சொல்றேன் சார். சொல்றான். அந்த பேங்க் திவாலானதுக்கு காரணமே அந்த மினிஸ்டர் தான் சார். அவர் பையனை 10 கோடி எடுத்துட்டு போயிட்டார் சார். அந்த எம்எல்ஏ 7 கோடி எடுத்துக்கிட்டார் சார். யார் யாருக்கோ எவ்வளவோ பணம் கொடுத்தாங்க சார். ஆனா எனக்கு கிடைச்சது 2 கோடி தான் சார்.